கஞ்சா, அபீனு, கொக்கைனு, கெராயினு, மெத்து, கிறிஸ்டலு, எல்எஸ்டி. இப்போ நான் சொல்ல போகக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு ஒரு க்ளூ. இது மாதிரியான ஒரு பழக்கத்தில் உள்ள நடிகைகள் இவங்க எல்லா கழுகுப்பட ஆக்டர் கிருஷ்ணா. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பப் இருக்குது. அந்த பப்பில் நடந்த விஷயம் என்னன்னா, அப்புறம் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியன் கான். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கோடி ரூபாய்க்கு வாடகைக்கு எடுக்காங்க. எதுக்காகனா ஒரு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் யாருன்னா, ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிகே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வணக்கடா மாப்பிள்ள கூமாப்பட்டியில இருந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கூமாப்பட்டிக்கே எல்லாருமே டிராவல் பண்ணி போற அளவுக்கு பல வீடியோ போட்டுருக்காரு. கூமாப்பட்டி நதியை பாருங்க, குளத்தை பாருங்க, ஆற பாருங்க, ஏரியை பாருங்கன்னு சொல்லி நுங்கு சாப்பிட்றதா எல்லாத்தையும் போட்டு அந்த ஊரை ட்ரெண்ட் ஆகி ஃபேமஸ் ஆக்கி விட்டாப்புல. இப்ப மக்கள் எல்லாம் படையெடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படி எல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு வகையில ஃபேமஸ் ஆகுறாங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படி ஃபேமஸ் ப்ரொமோஷன் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாலையும் நடக்குது. தமிழ் சினிமாலையும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். அந்த ஆடியோ ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச், இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம தமிழ் சினிமான்னு இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே சேர்ந்து ஒரு சில விஷயத்துல பிரபலம் ஆகுது, ஃபேமஸ் ஆகுது, பயந்து பேதி ஆகுதுன்ற கதையெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர்கள் மட்டும் கிடையாது, நடிகைகள் மட்டும் கிடையாது, அவங்களோட வாரிசுகளா இருக்கிற பசங்களும் இவங்க எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆகி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஜிஎஃப் மாதிரி கொஞ்சம் பின்னாடி தான் போகணும். ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல கொண்டு போயிட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நார்மலாவே கொண்டு போகலாம். எடுத்தோன்னு மும்பையை காட்டலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக்ல அப்படின்னா, அங்க ஒரு கடற்கரையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க ஒரு ஷிப்பை 2 கோடி ரூபாய்க்கு வாடகைக்கு எடுக்காங்க. எதுக்காகனா ஒரு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு. அந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றது சாதாரண பார்ட்டி இல்லைங்க. அதாவது சரக்கு பார்ட்டினா கூட ஓரளவு ஏத்துக்கலாம். அங்க வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரக்ஸ் பார்ட்டி நடத்துறதுக்காக 2 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கப்பலை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இந்த பார்ட்டியில யார் யார் கலந்துருக்காங்கன்னா, ரொம்ப நெருக்கமானவங்களும் இணக்கமானவங்களும் நண்பர்கள் நண்பிகள் இது மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் கலந்துருக்கும் போது அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது அதிரடியா போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உள்ள வந்து சோதனைகள் நடத்தி இளைஞர்கள் இளம் பெண்களையும் சேர்த்து ஒரு 9 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்பெஷல் கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியன் கான். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இவரோட பையன் தான் ஆரியன் கான். இவரோட பர்த்டேக்கு தான் அந்த 2 கோடி ரூபாய்க்கு அந்த கப்பலை வாடகைக்கு எடுத்து ட்ரக்ஸ் பார்ட்டி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த 9 பேரையும் மாத்தி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு போதைப் பொருள் எங்க இருந்து கிடைச்சது, இது மட்டுமா இல்ல வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது இவர் ஷாருக் கான் என்ன பண்ணிட்டாரு, அவரோட பவரை யூஸ் பண்ணி அவருக்கு நெருக்கமானவங்க மூலியமா ஒரு சிலரை சந்திச்சு கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி பேச வேண்டியதை பேசி கொடுக்க வேண்டியதை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கோர்ட்ல 5வது நாள் இந்த ஆரியன் கானை அவரோட நண்பர்கள் 8 பேர் சேர்த்து மொத்தம் 9 பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் முதல் குற்றவாளியா இருந்த ஆரியன் கான் இப்போ 9வது இடத்துக்கு சரசரன்னு சரிஞ்சு 9வது இடத்துக்கு வந்துட்டாப்ல. என்ன காரணம்னா, அவர்கள் அங்க பேசின விஷயமும் கொடுத்த விஷயமும் தான் ஏன் காரணம். அதனால 1வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு வந்துட்டாப்ல. 9வது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கும் இந்த ட்ரக்ஸுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒட்டு மொத்தமா அங்க ட்ரக்ஸ் பார்ட்டின்னு ஒரு விஷயமே நடக்கல. அந்த கப்பல்ல சாதாரணமா ஒரு மது விருந்து தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேஸும் முடிச்சுட்டாங்க. ஆதாரம் இல்லாதனால கோர்ட்டும் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு 30 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கைமாறி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நார்காட்டிக் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ட்ராக் வந்து தடம் புரண்டுருச்சு அப்படின்ற மாதிரி அம்பலம் ஆயிருச்சு. மக்கள்கிட்டையும் ரொம்ப பேர் கெட்டு போச்சு. இப்ப 8 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல என்ன நடந்துச்சு, அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பப் இருக்கு. அந்த பப்ல நடந்த விஷயம் என்னன்னா, தமிழ் நடிகர் ஆதி எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கன் படத்துல நடிச்சிருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணவங்க தான் நிக்கி கல்ராணி. நிக்கி கல்ராணியோட தங்கச்சி சஞ்சனா கல்ராணி. இவங்களோட பர்த்டேக்கு பெங்களூர்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள பப்ல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ட்ரக்ஸ் பார்ட்டி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க பண்ணும்போது கையும் குளமா சிக்கினது யாருன்னா சஞ்சனா கல்ராணி சிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ல ஆஜர்படுத்தி 15 நாள் ரிமாண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனா ஷாருக் கானுக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ்னாலையும் அவருக்கு இருக்கிற பழக்க வழக்கத்தினாலையும் செல்வாக்குல எப்படி போகணும் வரணும்னு தெரிஞ்சதுனால அவரோட பையனை ஒரே வாரத்துல அவர் வெளில கொண்டு வந்துட்டாரு. ஆனா யாரை போய் எப்படி கையாண்டு யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாதனால ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அதுவும் நிக்கி கல்ராணி இதுல தலையிட்டு முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா சஞ்சனா கல்ராணியை வெளில எடுத்திருக்காங்க. இது 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம தமிழ் சினிமால ஃபேமஸான ஒரு வில்லன் ஆக்டர், 90sல பயங்கரமான ஒரு வில்லன். அதுக்கப்புறம் இப்ப 2K எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வில்லனிசம் பண்றாரு, ஹீரோயிசம் பண்றாரு, ஃபன்னாவும் பண்ணிட்டு இருக்காரு, காமெடி ஆக்டரா மாறிட்டாரு. மன்சூர் அலிகானோட பையன் துக்ளக் அலிகான். இவரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கஞ்சா கேஸ்ல மாட்டி உள்ள போயிட்டாரு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் யாருன்னா, ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் ஸ்ரீகாந்த்.
இவர் ஒரு கேஸ்ல உள்ள போயிருக்காரு. அது எந்த கேஸ்ன்னு பார்த்தோம்னா கொக்கைன் வழக்கு தான் உள்ள போயிருக்காரு. கொக்கைன் பயன்படுத்திருக்காரு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லி உள்ள போட்டிருக்காங்க. இவர் யூஸ் பண்ண கொக்கைனோட ரேட்டு ஒரு கிராம் 12,000க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கே 12,000னா அவரு ஷாருக் கானோட பையன் ஆரியன் கான் யூஸ் பண்ண கொக்கைன் ஹை கிளாஸ் கொக்கைன் அது வந்து ஒரு கிராம் 1,00,000க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா 30 கோடியில இருந்து 50 கோடிக்கு மேல அதுக்கு செலவாயிருக்கும், இல்ல கை மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு, நான் இதுல அடிக்ட் ஆகிட்டேன், இதுக்கு யாரு காரணம், யாரு மூலியமா வந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் சப்ளை பண்ணி ட்ரக்ஸை கொடுத்து அவரை இதுக்கு அடிமைப்படுத்தினவர் யாரு, இந்த பழக்கத்துக்கு உண்டாக்குனது யாருன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஐடி விங்ல உள்ள பிரசாந்த் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரசாந்தும் இப்ப புழல்ல தான் இருக்காரு, ஸ்ரீகாந்தும் இப்ப சென்னை புழல் ஜெயில தான் இருக்காரு. ஸோ ஸ்ரீகாந்த் ட்ரக்ஸோட கேஸ்க்காக உள்ள போயிட்டாரு, புழல் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஆனா இப்ப பிரசாந்த் ஆல்ரெடி அங்கதான் இருக்காரு. இவர் என்ன காரணத்துக்காக போயிட்டாருன்னா நுங்கம்பாக்கத்துல ஒரு பார், அந்த பார்ல நடக்கிற அடிதடி வெட்டுக்கூத்து ஆள் கடத்தல் கேஸுக்கு இவரும் ஆக்டர் கருணாஸ் இப்ப பொலிட்டீஷியன் அவரோட புலிப்படை கட்சியில இருந்து ஏடிஎம்கேக்கு வந்த அஜய் அப்படின்றவரும் 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸுக்கு உள்ள இருக்காங்க. எங்க அப்படின்னா புழல் ஜெயில தான் இருக்காங்க. இந்த கொக்கைனை சப்ளை பண்றதுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத போலீஸ்காரங்க அங்கங்க தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சு இன்னும் ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் ஒரு சிலரை தேடிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து கொக்கைன் வாங்கின கழுகு பட ஆக்டர் கிருஷ்ணா, இவர் யாருன்னா டைரக்டர் விஷ்ணுவர்தனோட தம்பி தான் இவர் கிருஷ்ணா. இவர் கழுகு படம் அப்புறம் ஒரு சில தமிழ் படங்கள் எல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. நல்ல ஆக்டர், நல்ல காமெடியாவும் நடிப்பார், கொஞ்சம் ஆக்ஷனாகவும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இவரும் கொக்கைன் கேஸ்ல உள்ள மாட்டிக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப போலீஸ் இவருக்கும் வலை வீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட ஆரம்பிச்சது இவர் என்ன பண்ணாரு, கேரளால ஷூட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஆளு கொஞ்சம் தலைமறைவாகி கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸ்ல ஆஜராயிட்டாரு. ஆஜரானப்ப இவரு கூட சேர்ந்து இன்னொருத்தரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்களையும் புழல்ல அடைச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீகாந்தும் நடிகர் கிருஷ்ணாவும் மாட்டினதுக்கு அப்புறம் கொக்கைன் ட்ரக்ஸ் இது மாதிரியான ஒரு பழக்கத்துல உள்ள நடிகர்கள் நடிகைகள் இவங்க எல்லாம் ஓரளவு கதி கலங்கி மொழிப்பிதுங்கி தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாத அளவுக்கு பயந்து போய் தான் இருக்காங்க. இப்ப நான் சொல்ல போறக்கூடிய விஷயங்கள்லாம் ஒண்ணு கனெக்ட் பண்ணி நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க, அது உங்களுக்கு ஒரு க்ளூ. இதுல ரொம்ப முக்கியமான ஆளு கான்ஃபரன்ஸ் நடிகர். இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சென்னை பட்டினப்பாக்கத்துல உள்ள ஸ்டார் ஹோட்டல்ல தான் ட்ரக்ஸ் பார்ட்டிக்கான ஒரு மிகப்பெரிய அட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டினா ஒரு பெரிய ஸ்பாட்னே சொல்லலாம். அங்கதான் இதுக்கு வந்து ட்ரக்ஸ் பார்ட்டிக்கான ஒரு முக்கியமான இடம்னு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னா எல்லாரும் நடிகர்கள் எல்லாருமே வராங்க. அங்க வரவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆக்டருக்கும் மேல ஒரு 10 வயசு மூத்தவங்க தான். அவங்க எல்லாருக்குமே இந்த கான்ஃபரன்ஸ் ஆக்டரையும் பிடிக்கும், இவருக்கும் அவங்க எல்லாரையும் பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு நெருக்கமானவங்க. அடுத்து உங்களுக்கான ஹிண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல யார் யார் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பார்ட்டியோட சீனியர் நடிகை, அப்புறம் ஒரு லேடி டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் டெல்லி லிங்க்ல இருக்க ஒரு விடோ ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேஷனல் பார்ட்டில இருந்து டைரக்டா ஏடிஎம்கேக்கு மாறின ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாம அமெரிக்காலையும் சென்னையிலையும் அமெரிக்கா ஒரு ஹஸ்பண்ட், சென்னையில ஒரு ஹஸ்பண்ட் வச்சு ஜாலியா ஃப்ரீடமா வாழ்ற ஒரு வாய்க்குழுப்பு நடிகை, அவங்களும் இதுல சிக்கியிருக்காங்க. அதை விட இசையே கணவரா வச்சிருக்க ஒருத்தவங்க, அப்புறம் ஒரே ராவோட ராவா ஒரே நைட்ல இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு மாறின ஒருத்தர் இருக்காரு, அவரோட பொண்ணு, அவங்களும் ஒரு நடிகை, அவங்களும் இந்த விஷயத்துல சிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யங் மியூசிக் டைரக்டர், யாரு ஒரு இளமையான ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறப்ப நீங்க யார் யாரை கெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ நீங்க யாரெல்லாம் கெஸ்ட் பண்றீங்களோ அவங்களே கமெண்ட்ல போடுங்க. சோ இவங்க எல்லாமே இந்த வழக்குல தொடர்ந்து சிக்கக்கூடிய வகையில தான் இருக்காங்க. இவங்களுமே இதுல சிக்கிதான் இருக்காங்க. சோ போதைங்கிறது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, எல்லாருக்குமே கல் இருந்தது, சாராயம் இருந்தது, உணவு விருந்துல ஆரம்பிச்சு மது விருந்து வரைக்கும் போய் அதையும் தாண்டி கஞ்சா, அபீனு, கொக்கைனு, கெராயினு, மெத்து, கிறிஸ்டலு, எல்எஸ்டி, ஃபில்ஸு, இது மாதிரியான போதைப் பொருட்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவில கிடைக்கிறதுன்னு இல்லாம வேற நாடுகள்ல இருந்து உள்ளுக்குள்ள இறக்குமதி பண்ணி நம்ம மக்களையும் சரி நடிகைகளையும் சரி எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி ஒரு விஷயத்துல போதைக்குள்ள உள்ள கொண்டு போறாங்க. இதுல சாதாரண மக்கள் மாற்றதும் இல்லாம கோடியா சம்பாதிக்கிறவங்களும் சரி, பணத்துக்கே இல்லாம கஷ்டப்படுறவங்களும் சரி, இந்த போதையில சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல யார் யார் மாட்ட போறாங்க சிக்க போறாங்கலாம் தெரியல. தொடர்ந்து பார்க்கலாம்.